கோவைக்கு ஜனவரி 7ஆம் தேதி தலாய் லாமா வருவதை முன்னிட்டு திபெத்திய மக்களின் கலாச்சாரம் குறித்த புகைப்பட கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் விழா வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திபெத்திய மக்களின் குருவாக கருதப்படும் தலாய் லாமா கலந்து கொள்கிறார். அவருடைய வருகையை முன்னிட்டு கோவையில் பொதுமக்களின் பார்வைக்காக திபெத் மக்களின் கலாச்சாரம் குறித்த புகைப்பட கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. இதில் திபெத்திய மக்களின் தொழில், வாழ்வியல், பண்பாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் திபெத்திய மக்கள் சீன அரசின் மீது பயம் கொண்டு தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ளும் காட்சிகள் தத்ரூபமாக படம் பிடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்னு கலாச்சாரம், திபெத்திய கலாச்சாரம், பண்பாடு, அவங்க ஹிஸ்டரி, வரலாறு எல்லாம் இருக்கு. இந்த 50-60 வருஷம் திபெத்திலிருந்து வெளியே வந்தவங்க அகதிகள், திபெத் மக்கள் அகதிகள், இந்தியாவில உலகத்திலேயே அகதிகள் தான் இருக்காங்க. அவங்க நாட்டிலிருந்து அடிச்சு துரத்துனவங்க, சைனா ஆர்மி அவங்க துரத்துனவங்க தான் இவங்க தலாய்லாமாவோட சிஷியர்கள். இவங்க அது ஒரு கண்காட்சி. 2வது பிரிவு இந்த தீ குடிக்கிறது, செல்ஃப் இமோலேஷன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 4-5 வருஷமா ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏன் மக்கள் தீ குடிக்கிறாங்க? தீ குடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம். யாரும் சாதாரண மனுஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி பண்றாங்க, என்ன இவங்க பிரச்சனைங்க, அது ஹைலைட் பண்ணதுதான் 2வது எக்ஸிபிஷன். 2ம் இருக்கு. தமிழகத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட திபெத்திய குடும்பங்கள் வசித்து வருவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் ஆண்டோ தெரிவித்தார்.